எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கம். நடிகரா போறதுக்கும் தயங்கிட்டே இருந்தேன். இதே கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். இவரு வந்து அந்த கதை சொன்னார். கதை சொல்லும்போது அந்த கேரக்டர் பிடிச்சு போச்சு. இந்த கதையில உள்ள கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சரி நடிக்கலாங்கிறது நான் ஒத்துக்கிட்டேன். இன்னொன்று மருத்துவம். நான் ஏற்கனவே திருப்பதியிலே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். திருப்பதி படத்தில் அஜித் சார் நடித்த படத்தில் இந்த பிரசவங்கிறது 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்திருந்தேன். அது ஒரு பாயிண்ட் தான். பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து டோட்டலாக மருத்துவம் எந்த அளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு, மருத்துவத்தினால அடித்தள மக்கள் நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்ற கேரக்டர். அது அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சரி நடிச்சிடலாம்ட்டு ஒத்துக்கிட்டேன். படத்தை பார்த்தா நிறைய அரசியல் இருக்கு உங்களுக்கு படத்துல. நீங்களும் அரசியல் இருக்கீங்க. நீட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்களா. இப்ப தமிழ்நாட்டுல வந்து 40 சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல. ஆனா வந்து மேல வந்து நீங்க வந்து 400 சொன்னீங்க. உங்க இதுலயே சொல்றேன் 400 சொன்னீங்க. இப்ப 238 தான் சம்திங் வந்திருக்கு. அதை பத்தி ஏன்னா பெரிய அரசியல் குழப்பம் அரசியல் வேணாம். என்னப்பா நீ அரசியல் வேணாம். இது வந்து படம். ஆமா, இந்த படம் சினிமா 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 ஹீலர் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை. ஹீலர் படம் பேட்டி அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்துல மில்லியன் கணக்கா இதுக்கு பேரு ஜோக்கா அப்படின்னு சொன்ன நெல்லை சாலமன் 800 படம் டப்பிங் இன்சார்ஜா பண்ணிருக்கேன். சார் படம் கூட நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜா பண்ணிருக்கேன். அப்பவும் கூட பிரபலம் ஆகல. இப்ப சந்தோஷமா இருக்கு. தயாரிப்பாளர் வந்து எங்க உறவினரு, ஹீரோ வெற்றியும் உறவினரு. தனுஷ் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ரைட்டரு ஜெகன் மோகன். எல்லாருமே இந்த டீம் ஜெயிக்கணும். அதுக்காக நான் வாழ்த்து குறிக்கிறேன். இதுக்கு பேர் ஜோக் இல்ல, இதுக்கு பேர் உண்மை. சின்ன ஒரு மீடியாவில் ஒரு வார்த்தை, நான் தயாரிப்பா சங்க தலைவரா பேசுறேன் கேட்டுங்க. எங்க வந்தாலும் சினிமா சம்பந்தமா மட்டுமே பேட்டி கேளுங்க. இருப்பா ஆர்டர். இது வந்து அரசியல் கேட்க சொல்ல நான் சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது சினிமா. அவர் வந்து கோடி படம் போட்டு படம் எடுக்கும்போது நம்ம அரசியல் போட்டு டென்ட் மாறி போய் ஒண்ணு இது இருப்பா. இதே போனமா இருப்பா சொல்ல கேளுங்க. எல்லாம் பேசுறேன். இது ஒரு 3 மாசம் கோட்டில 3 மாசம் இதே கொள்ள படம் ஒரு 10 நிமிஷம் இல்லப்பா கேட்க சொல்லல. தவிர சினிமா பத்தி கேள்வி சொல்ல வர அல்ல. அரசியலை பத்தி கேட்கறதுக்கு போது அது அரசியல் கேட்கலாம். இப்ப நான் தவிர்க்கலாங்க. உங்களை நாட்டுக்கு மத்திய அரசு தவையும் தேவை, அரசு போட்டு அவர் என்ன நடிக்க அது கேளுங்க. ஒரு இடத்துல இருங்க, ஒரு இடத்துல தந்தி, தினத்தந்தி, தினகரன், மாலை இப்படி எல்லாரும் கேட்டாங்க. நான் கேட்கறது சொல்லல, அவங்க சினிமா பத்தி தான் கேட்டுருந்தாங்க அன்னைக்கெல்லாம். அதுதான் சொல்ல வரேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல. ஆமா, ரஞ்சித் சார் கிட்டயும் மாரி செல்வராஜ் கிட்டயும் அரசியல் பேசுறாங்க சார். அது அவங்க ஆமா. நீங்க மேடையில பேசும்போது நீங்க அதெல்லாம் பேசுன்னு கேட்க கூடாது. நீங்க கேட்க மாட்டீங்க. நான் கேட்பேன். இருந்தா ஏங்க அவங்க அரசியல் இருந்தா வேற மாதிரி. ஏங்க அவங்க அரசியல் சேர்க்கிறாங்க, ஜாதி சேர்க்கிறாங்க. எங்க சங்கம் அப்படி சேர்க்கலங்க தான் சொல்ல வந்தேன். புரிஞ்சு சார். நீங்க அரசியல் சங்க ஜாதி ஒண்ணு சேர்க்கிறீங்க. நாங்க அரசியலும் கேட்கல, ஜாதியும் கேட்கல. எங்களோட சினிமாவுக்கு தான் லட்சியமா சொன்னோம். அதனால தான் சொல்ல என்ன 30 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுனால இன்னைக்கு சுமையா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தினத்தந்தி, தினகரன், மாலை முரசு இப்படி பல பேப்பர்ல இருந்தப்ப அவங்க வந்து அந்தந்த ஹீரோ ஹீரோயின் பேட்டி கேட்பாங்க. அரசியல் கேட்காம தான் சொல்ல வந்தாரு. வேற தப்பா நன்றி.